இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கு ஒன்று கொடுத்துருப்பேன். சரியா? இது வந்து சேனலு ஷார்ட்கட் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சேனலு. இந்த சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெய்லி நம்ம போடுற வீடியோவோட லிங்க் இதில் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அண்டு வேறு என்ன செய்வோம் அப்படின்னா, ஸ்கொயர்ஸ் 1லேருந்து 50, கியூபு 1லேருந்து 30 இதுக்கான மைண்டு கால்குலேஷன் குவிஸ்ஸு நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். சரியா? டெய்லி 12 PM அப்புறம் 8 அதுக்கப்புறம் வந்து எந்த வீடியோ அப்லோட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி 8:30 மணிக்கு டெய்லி யூடியூப் வீடியோவை பேஸ் பண்ணி ஒரு குவிஸ்ஸு ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இது இன்னைக்கு போட்ட குவிஸ்ஸு மைண்டு கால்குலேஷன் பிப்ரவரி CA. ஸோ நீங்கள் எந்த இது வேணுமோ அது நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தடவை வேணாலும் குவிஸ்ஃபும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் மாதிரி இருக்கும், ஈஸியாக உங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஒரு வருஷம் CA இது. 1 இயரில் என்னெல்லாம் எக்ஸசைஸ் நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு சக்தி அப்படின்ற பேரில் மொத்தம் 5 எக்ஸசைஸ் நடந்திருக்கு இந்த ஒரு வருஷத்தில். ஒன்று வந்து கருட சக்தி, மித்ர சக்தி, சமுத்திர சக்தி, ஹரிமா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு 5 நடந்திருக்கு. கருட சக்தினா என்ன, யாருக்கு அப்படின்னா, இது வந்து இந்தோனேஷியா. இந்த கருடர் இருப்பார்ல, விஷ்ணுவோட வாகனமா, அதுதான் இந்த இந்தோனேஷியாவோட சிம்பிளே. ஆக்சுவலாக எம்பளம்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்தோனேஷியாவோட எம்பளம். ஸோ அதோட நினைவாக நம்ம இதை வச்சுருக்கோம். சரியா? நமக்கும் புராண ரீதியாக கருடர் வந்து ஒரு விஷ்ணுவோட சிம்பல். ஸோ அதுக்காக இதை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நம்ம இதை வந்து வச்சுருக்கோம். சரியா? இது வந்து 10th எடிஷன். இது வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் நடந்துச்சு. அடுத்து மித்ர சக்தி. மித்ர சக்தி வந்து ஸ்ரீலங்கா. மித்ரானா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஸ்ரீலங்காவோட நம்ம வந்து பண்ணுறோம். இந்த தடவை கர்நாடகாவில் நடந்துச்சு, பெலகாவி, கர்நாடகா. 11வது எடிஷன் இது. அடுத்து சமுத்திர சக்தி. இதுவும் இந்தோனேஷியா தான். இதுவும் இந்தோனேஷியாவோட தான் நடந்தது. இது வைசக்கில் நடந்துச்சு, விசாகப்பட்டினம். 5வது எடிஷன் இது. அடுத்து ஹரிமா சக்தி. இது வந்து மலேசியாவோட நடக்கிற எக்ஸசைஸ். ஹரிமா அப்படின்னா புலின்னு அர்த்தம். சரியா? புலியினுடைய சக்தி அப்படி அர்த்தம். சக்தின்னா வலிமை. ஓகேவா? புலி வலிமை அப்படி அர்த்தம். இது நடந்த இடம் வந்து ராஜஸ்தான். 5வது எடிஷன் இது. அப்புறம் எக்ஸசைஸ் சக்தின்னே தனியாக ஒன்று இருக்கு. எக்ஸசைஸ் சக்தி அப்படின்னு தனியாகவே ஒன்று இருக்கு. அது வந்து ஃப்ரெஞ்சோடது. ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் இருக்குல்ல, அவங்களோட சேர்ந்து பண்ணுறோம் எக்ஸசைஸ் சக்தி அப்படின்னு. 8வது எடிஷனாக நம்ம பண்ணுறோம். இது வந்து மிலிட்ரி எக்ஸசைஸ், அங்கே தான் பண்ணுது இந்த தடவை. அடுத்து ஃப்ரெஞ்சோட வருணான்னு ஒன்று வேற பண்ணுறோம். வருணா இது வந்து நேவி வந்து ரொம்ப பழசு, ரொம்ப முன்னாடி இருந்தே பண்ணிகிட்டு இருக்கோம். 23வது எடிஷன் தடவை அங்கே தான் பண்ணது இது. சரியா? ரைட். அடுத்தது ஒன்றிணைவு வார்த்தை. சரியா? ஒரே மாதிரியான வார்த்தை இருக்கும்ல, அதை வச்சு நம்ம வந்து போகலாம். சைக்ளோன் அப்படின்னு ஒன்று இருக்குது, டெசர்ட் சைக்ளோன் ஒன்று இருக்குது. சரியா? வெறும் சைக்ளோன் அப்படின்னு கேட்டால் இது வந்து எஜிப்டோட எக்ஸசைஸ். 3வது எடிஷனாக பண்ணுறாங்க. இந்த தடவை ராஜஸ்தானில் நடந்துச்சு. டெசர்ட் சைக்ளோன் அப்படின்னா UAEயோட பண்ணுறோம். இதை வந்து UAEயோட பண்ணுறோம். இது வந்து 2nd எடிஷன். இது அபுதாபியில் நடந்தது. அபுதாபி அகைன் UAE. சரியா? ஓகே. எஜிப்டு,
இது பாருங்கள் ஃபுல்லாக மிடில் ஈஸ்ட்டு, இது ஆஃப்ரிக்கா. ஸோ ஆஃப்ரிக்காவில் இன்னொரு ஒரு கண்ட்ரியும் இருக்குது, டான்சானியான்னு. அதோடு நடந்தது தான் இந்த எக்ஸசைஸ், ஐக்கிமி. இது வந்து டான்சானியாவோட நடந்த எக்ஸசைஸ். இதுதான் ஃபஸ்ட்டு டைமாக அந்த ஐக்கிமி நடத்தினது. இந்தியன் ஓஷன்லாம் நம்ம நடத்தணும். சரியா? அடுத்து இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியா, ஏஷியாவில் இருக்கக்கூடிய மத்திய ஆசியா இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ரஷ்யா, ஜப்பான், மங்கோலியா, இந்த 5. ஓகேவா? கிர்கிஸ்தானில் நம்ம இந்த தடவை கண்டக்ட் பண்ணது கஞ்சர் எக்ஸசைஸ். கஞ்சர் 12வது எடிஷன் அங்கே தான் நடந்தது. அடுத்து உஸ்பெகிஸ்தான் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணது டஸ்ட்லிக். சரியா? டஸ்ட்லிக் இது வந்து பூனேல, நம்ம மகாராஷ்டிரா இருக்குல்ல பூனே, அங்கே நடந்தது 6வது எடிஷன். சரியா? உஸ்பெகிஸ்தானில் 6, கிர்கிஸ்தானில் 12, அப்படியே இன்டூ 2 மாதிரி ஆயிடுது. சரியா? உஸ்பெகிஸ்தானில் 6, கிர்கிஸ்தானில் 12. ரஷ்யாலாம் ரொம்ப முன்னாடி இருந்தே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்திரா அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம். இந்திரான்னு வந்தாலே ரஷ்யா தான். சரியா? இது வந்து 14வது எடிஷன் ரஷ்யாட்ட பண்ணுறது. நம்ம சென்னையில் இந்த தடவை நடந்தது, அதனால் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து பார்க்கப்படுது. மங்கோலியா வந்து நொமேட்டிக் எலிஃபெண்ட் அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். நொமேட்டிக் எலிஃபெண்ட் 17th எடிஷன். இதுவும் பழைய எக்ஸசைஸ் தான். உலன்பட்டர் மங்கோலியா அங்கே நடந்தது. சரியா? உலன்பட்டர் மங்கோலியா அங்கே நடந்துச்சு. நெக்ஸ்ட் ஜப்பான் தர்மா கார்டியன் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம். இது வந்து 6வது எடிஷன். இந்த தடவை ஜப்பானில் தான் நடந்தது இது. ஓகேவா? இது வந்து ஃபுல்லாகவே இந்த மிடில் ஏஷியாவில் உள்ள கண்ட்ரியை கவர் பண்ணிட்டோம். கஞ்சர்னா கிர்கிஸ்தான், டஸ்ட்லிக்னா உஸ்பெகிஸ்தான், இந்திரானா ரஷ்யா, நொமேட்டிக் எலிஃபெண்ட் அப்படின்னா மங்கோலியா, தர்மா கார்டியன்னா ஜப்பான். சரியா? நமக்கு தர்மம் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரே ஆள் ஜப்பான், அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? நமக்கு இந்திரனா இருக்கிறது அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இப்பயும் அவர்கிட்ட தான் நம்ம தப்பு பண்ணிட்டு போய் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரைட்டு. அடுத்து இது வந்து நாடுகள் பார்த்தோம்னா வியட்நாம். இது நமக்கு பக்கத்தில் இருக்க நாடு, நம்ம அண்டை நாடுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இது வந்து நெய்பரிங் கண்ட்ரி கிடையாது, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இது எல்லாமே. சரியா? ஓகே. வியட்நாமோட நம்ம பண்ணுறது வின்பக்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். வின்பக்ஸ். சரியா? இந்த வின்பக்ஸ் வந்து இந்தியா வியட்நாம், அதான் வி ஃபார் வியட்நாம், ஏஎன் ஃபார் இந்தியா, பெட்டாலியன் எக்ஸசைஸ்ன்னு அர்த்தம். பிஏஎக்ஸ் ஃபார் பெட்டாலியன் எக்ஸசைஸ் அப்படி அர்த்தம். ஹன்னோயில் நடந்துச்சு. இது 6வது எடிஷன். ஹன்னோய் அங்கே தான் இருக்குது, வியட்நாமில் இருக்குது. சரியா? தாய்லாண்டில் வந்து நம்ம பண்ணுறது மைத்ரினா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஃப்ரெண்டு மைத்தாய் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். தாய்னா தாய்லாண்டு. ஓகேவா? இது நடந்தது உம்ரோயி மேகாலயாவில் நடந்துச்சு இந்த தடவை. மேகாலயா எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணாங்க. 14வது எடிஷன். சரியா? இன்னொன்று 14வது எடிஷன் நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திரா வந்து 14வது எடிஷன் நம்ம பார்த்தது. அடுத்தது மால்டீவ்ஸோடது எக்குவரின் எக்ஸசைஸ். இது இந்தியா மால்டீவ்ஸ், இதுவும் 14வது எடிஷன். இது திருவனந்தபுரம் கேரளாவில் நடந்துச்சு. நேபாளோட நம்ம பண்ணுறது சூரியகிரண். சரியா? சூரியகிரண் இது நேபாள. பித்தகோரா உத்தரகாண்ட் நடந்த இடம். உத்தரகாண்ட் 19th எடிஷன். அடுத்தது ஃபைனலி சிங்கப்பூரோட நம்ம பண்ணுறது ஒரு புராணமான ஒரு விஷயம், போல்டு குருக்ஷேத்ரா அப்படின்னு ஒன்று பண்ணுறோம்.
குருக்ஷேத்ரா. சரியா, போல்டு குருக்ஷேத்ரா. இது 4வது எடிஷன், ஜோத்பூர்ல பண்றோம். ஓகேவா? யூஎஸ்ஏவோட நம்ம எதுவும் பண்ணலையா சார்னா பண்ணியிருக்கோம். யூஎஸ்ஏவோட டைகர் ட்ரிம்ப் அப்படின்னு ஒரு இது பண்ணுறோம். போன வருஷம் நடந்துச்சு. டைகர் ட்ரிம்ப் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ். இது ட்ரை எக்ஸசைஸ், ட்ரை சர்வீஸ். 3 சர்வீஸுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதான் இதில் உள்ள முக்கியமான விஷயம். யூத் அபியாஸும் இவங்க தான். சரியா, யூஎஸ்ஏவோட நம்ம பண்ணுறோம். இது வந்து வைஷாக்ல நடந்துச்சு. 4வது முறையாக இது வந்து நடந்தது. சரியா, வைசாக்ல நடந்துச்சு. 4வது முறையாக இது வந்து நடந்துச்சு. இன்னொன்று மலபார் எக்ஸசைஸ்னு ஒன்று பண்ணுறோம். இது 4 கண்ட்ரி சேர்ந்து பண்ணுறது. குவாட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அவங்க பண்ணுறது. இந்தியா, யூஎஸ்ஏ, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்த 4 கண்ட்ரியும் சேர்ந்து பண்ணுறது. மலபார்னா கேரளா கோஸ்ட், அங்கே பண்ணுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ. வீடியோ முடிஞ்சு. இதான் 1 இயரில் நடந்த எக்ஸசைஸு. சரியா, இது ஃபுல்லாகவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ நல்லபடியாக படிங்க. தேங்க்யூ.